துணைவேந்தர்கள் இதற்கு செல்வார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கே சார். இப்ப இருதலை கொள்ளி எறும்பாக துணைவேந்தர்கள் தான் அதுல மாட்டிக்கிறாங்களா? இப்போ இந்த துணைவேந்தர்கள்னு வரும்போது நான் ஒன்னு கிளியர் பண்ணுங்க மேடம். அதாவது துணைவேந்தர்னு சொன்னால் அவர் 10 வருடம் பேராசிரியராக இருந்திருக்க வேண்டும், நிறைய ஆய்வு கட்டுரைகள் எழுதியிருக்க வேண்டும், புத்தகங்கள் எழுதியிருக்க வேண்டும், ஆராய்ச்சி பண்ணிருக்க வேண்டும், ஆராய்ச்சி செய்வதற்கு கிராண்ட் எல்லாம் பணம் வாங்கியிருக்கணும். இதை வைத்துதான் துணைவேந்தர்கள் போடுகிறார்கள். ஆனால் இதை ஒரு பேராசிரியர் எவ்வளவு தவறு செய்தும் ஒரு பேப்பர் எல்லாம் எழுதிட முடியும். ஆளை பிடிச்சு காக்கா பிடிச்சு போயிட்டு கிராண்ட வாங்கிட்டு நான் 1 கோடி 2 கோடி கிராண்ட் எல்லாம் வாங்கி ஆய்வு செஞ்சிருக்கேன்னு காட்டிக்க முடியும். இப்பொழுது தீஸ் ஆர் ஆல் வெரி சிம்பிள், எனிபடி கேன் டூ. என்னன்னா, நீங்க யாரை அண்டி நீங்கள் யாரையெல்லாம் பயன்படுத்தி அரசியல் செய்து இது போன்று செய்ய முடியுமோ அதை செய்ய முடியும். நிறைய நல்ல பேராசிரியர்கள் முறையாக செய்கிறார்கள், நான் அவர்களை குறை சொல்லவில்லை. ஆனால் பெரும்பாலும் துணைவேந்தர்கள் என்று வருகிறவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இவர்கள் ஆள் பிடித்து அரசியல் செல்வாக்கின் மூலமாகத்தான் இவர்கள் துணைவேந்தராக வருகிறார்கள். இப்போ இருக்கின்ற அனைத்து துணைவேந்தர்களும் இந்த கவர்னர் வேந்தராக இருப்பதனால் இவரால் நியமிக்கப்பட்டவர்கள் தான். ஆக இவர்கள் அந்த முதல்லேயே அவர் ஊட்டியில ஒரு கூட்டம் போட்டு 2 வருடத்திற்கு முன்பு அனைத்து கவர்னர்களையும் கூட்டு வைத்து பேசும்போது இவர்கள் சென்றது தவறு. இவர்கள் தமிழக அரசினுடைய அந்த அவர்களுடைய நோக்கத்தை கடந்து இவர்கள் சென்றது என்பதே தவறு. அது அரசியல் தனமானது. இப்பொழுது இந்த வேந்தர் நியமித்த துணைவேந்தர்கள் இவர்கள் அவர் நடத்தும் கூட்டத்திற்கு நீங்க சொல்கின்ற இருதலை கொள்ளியாக என்று, அவங்க எல்லாம் இருதலை கொள்ளி இல்லை, அவங்க தெளிவா இருக்காங்க. அவங்க எல்லாம் கவர்னர் ஆளுங்க. பெரும்பாலான துணைவேந்தர்கள் கவர்னர் ஆட்கள். அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்றால், இங்கு ஒருவேளை சட்டம் மாறினால் நாம் எப்படி நடத்தப்படுவோம் என்ற ஒரு பயம் வேண்டுமானால் இருக்கலாமே ஒழிய அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கவர்னர் கூப்பிட்டு விட்டார், நம்முடைய ஆள் கூப்பிட்டு விட்டார், நாம் செல்ல வேண்டுமே, ஆனால் எப்படி செல்வது என்பதுதான் அவர்களுடைய இருதலை கொள்ளி விஷயமே ஒழிய இவர்கள் யாரும் நியாயமானவர்கள் கிடையாது. இவர்கள் முறைப்படி தேர்வு செய்யப்பட்டவர்களும் கிடையாது. இவர்கள் ஒன்றிய அரசினுடைய ஆட்களாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் இவர்கள் தேர்வு செய்யப்படும் விதம் அனைத்தும் கவர்னருடைய லாயல்டி, அவருடைய இணக்கத்திற்கு இணங்கத்தான் அனைவரும் தேர்வு செய்யப்பட்டார்கள். உதாரணத்திற்கு ஒரு சில பல்கலைக்கழக துணைவேந்தர்களுடைய அந்த காலம் முடிவடைந்து விட்ட பிறகும் கூட இவர் வேண்டுமென்றே ஒரு சில துணைவேந்தர்களுடைய பதவியை நீட்டிக்கின்றார். இதெல்லாம் ஒரு அந்த நெப்போட்டிசம். அது அவருக்கு தனக்கு சாதகமான ஆட்களை அவர் பதவியில் அமர்த்தும் ஒரு நிலையில் இருக்கிறார். நான் கூறிக்கொள்வது, துணைவேந்தர்கள் அரசியலில் ஈடுபட வேண்டாம், இந்த துணைவேந்தர்கள் யாரும் செல்லக்கூடாது என்பதுதான். நான் தமிழ்நாட்டு துணைவேந்தர்கள் அனைவருக்கும் கூறிக்கொள்கின்றேன்.